இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன்ஃபில் இருக்கக்கூடிய ராக்கி மவுண்டைன் போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய கண்டோலா போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண டே தான். லாஸ்ட்டு சாட்டர்டே உள்ள விலாக் தான் இது. கண்டோலாக்கும் போயாச்சு. அங்கே போயிட்டு ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். அங்கே போனால் பக்கத்துலேயே கேம்ப் ஃபயர்லாம் பண்ண வச்சுருந்தாங்க. பயங்கர கோல்டு தான், பட் சன்னி டேயாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக நாங்கள் வந்து கண்டோலாலையும் ஏறியாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருந்தது. இந்த ராக்கி மவுண்டன் மேலே அப்படியே பார்க்கும்போது, அந்த கண்டோலாவில் போயிட்டே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மலையில் இப்போ கூட நிறைய பேர் வந்து ஹைக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கால்கரியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். மவுண்டெயின்ஸ் எல்லாமே அப்படி ஒயிட்டாக அப்படி போர்வை போத்துன மாதிரி நிறைய மவுண்டெயினில் ஸ்னோலாம் இருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பைன் ட்ரீஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளோட டிசைன் தான். ஒவ்வொரு மலையை பார்க்கும்போதும் ஒரு ஒரு விதமான கற்பனை நமக்கு வந்தது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகு. அந்த டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே மேலே போயிட்டோம் அப்படின்னா நிறைய உள்ளே வந்துட்டு தியேட்டர் எல்லாமே இருந்தது. அங்கேயும் கூட நாங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷார்ட் மூவி மாதிரி போட்டாங்க. அதையும் பார்த்துட்டு தான் வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் போனால் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கால்கரியிலேருந்து பார்த்தாவே நமக்கு வந்து ராக்கி மவுண்டன் தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வந்துட்டு கண்டோலா விட்டு இறங்கி உள்ளே போகிறோம். மேலே இருந்துட்டு அப்படியே கீழே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு ட்ரீஸும், அதுக்கு மேலே இருக்க ஸ்னோ ப்ளஸ் வந்து அந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய ஸ்னோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.